வணக்கம், இது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு புத்தாண்டு பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு பாப்போம். முதல்ல கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த பதிவுல பாப்போம். கடகராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர் பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது. கடகராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சந்திர பகவான், உச்சமாக கூடிய கிரகம் குரு பகவான், நீச்சமாக கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மத்தவங்கள வாழ வைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் யார் வீட்டுக்கு வந்தாலும் விட்டு போங்கன்னு சொல்லுவீங்க. அல்லது நீங்க எங்கேயாவது போனா கூட ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு போய் கொடுப்பீங்க. ஏதாவது பழம்பூ வாங்கி கொடுக்க கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். கடகராசியில் இயற்கையாவே குரு உச்சமாகறதுனால நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், யாரு பணத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, எதுக்காகவும் தேவையில்லாமல் யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு நினைக்க கூடியவர்கள். எந்த விஷயமானாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ண கூடியவங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, பெரிய தல போற காரியமானாலும் கூட அத உட்கார்ந்து என்ன பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கலாம், தேவை இல்லாம நம்ம சண்டை போட்டு பிரச்சனையை பெருசாக்க கூடாது அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்துல அஷ்டம சனி நடக்குது. இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால வேலையில இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலையில உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுப்பாங்க. நீங்க அந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு, நீங்களா வேலைய விட்டு போற அளவுக்கு, நீங்களா கஷ்டத்துல மாட்டிக்கிற அளவுக்கு நீங்களா பிரச்சனைகளை ஏற்படுத்திக்குவீங்க. அப்படி இல்லைன்னாலும் யாராவது ஒரு வகையில உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள் இருக்கும். நிறைய பேரு வேலை இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி வேலையில மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேரு இருப்பீங்க. வேலையில டார்ச்சர் தாங்க முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, நான் என்ன பண்றது, எப்படி தான் வேலை செய்யறது, நான் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனா இப்ப எனக்கு யாரும் வேலை வாங்கி தர மாற்றாங்க, வேலை மாற்றம் பண்ணுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. அப்படி நினைக்க கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கும். அல்லது வேலையை விட்டுட்டு நீங்களே நின்னுருப்பீங்க. நம்ம வேற வேலை ட்ரை பண்ணலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தான் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோமே, நம்மளுக்கு யாராவது வேலை வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு நினைச்சு வேலையை விட்டவர்களுக்கு வேற வேலை கிடைக்காம இருக்க கூடிய ஒரு சூழல் தான் கடக ராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்துல கடகராசி அன்பர்கள் தேவை இல்லாத முடிவுகளை எடுக்க கூடாது, அது ரொம்ப முக்கியம். அஷ்டம சனி காலகட்டத்துல என்ன பண்ணாலும் வேலையில பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும். நீங்க 1 மணி நேரம் வேலை செய்யற இடத்துல 2 மணி நேரம் வேலை செய்யற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா அதை செஞ்சுட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு வயசு அதிகமாயிடுச்சுங்க, முன்ன மாதிரி கிடையாது, என்னால பண்ண முடியல, செய்ய முடியல அப்படின்னு நினைச்சு நீங்க அதுல துவண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வேலைகள்ல பிரச்சனைகள் வரும். அதனால நீங்க கொடுக்குற வேலையை கண்டிப்பா நல்லபடியா செய்யுங்க. அதே மாதிரி வேற வேலை மாறணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வேலையை வாங்கிட்டு இன்னொரு வேலைய விடுங்க. அதே போல வேலை இல்லாதவங்க வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதிகமான முயற்சிகளை பண்ணுங்க. உங்களுக்கு கடந்த காலகட்டத்துல எல்லாமே ஈஸியா கிடைச்சு இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய உதவிகள் பண்ணி புண்ணியங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. நல்லது பண்ணி புண்ணியங்கள் சேர்த்து வைத்து கொள்ளக்கூடிய ராசி இந்த கடகராசி. அதனால பெரிய அளவுல பிரச்சனைகள் வராது. ஆனா அஷ்டம சனி காலகட்டத்துல அந்த புண்ணியங்களும் செயலிழந்து போயிடும். அதனால நீங்க அதிகமாக முயற்சி பண்ணினா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் எடுக்காதீங்க. நான் வேலைக்கு போறேன், உள்ள போய் வேலை பண்ண போறேன் அப்படின்னு புதுசா எதையும் யோசிக்கிறீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தப்பான முடிவுகளாக தான் இந்த காலகட்டத்துல இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேரை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசுங்க. நான் இந்த காரியம் பண்ணலாம்னு இருக்கேன், இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பேசுங்க. பேசி தெரிஞ்சுட்டு முடிவிடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா அதுல தொந்தரவுகள் வராது. இல்லனா கண்டிப்பா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாக கடகராசி
கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். கடகராசிக்கு குருவுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. அதே மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களும் குருபெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனாலும் பிரச்சனைகள் இல்லன்னு நினைச்சுட்டு புதிய முயற்சிகள் பண்ணாதீங்க. என்னால முடியும், நம்ம அந்த காலத்துல செஞ்சோம், இந்த காலத்துல செஞ்சோம், நம்ம செய்யாத வேலை கிடையாது அப்படின்னு நினைச்சு எதுவும் செய்யாது. கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி கடகராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் தொழில்ல நிறைய நஷ்டங்களை சந்தித்து இருப்பீங்க. நிறைய கடன் பிரச்சனைகள் வந்திருக்கும். நிறைய பேரால ஏமாற்றப்பட்டு இருப்பீங்க. அதான் ரொம்ப முக்கியம். அஷ்டம சனி வந்ததில் இருந்தே கடகராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு தொழிலும் குறைஞ்சிருக்கும். அதற்கு காரணம் நீங்க எடுக்கக்கூடிய தவறான சில முடிவுகள் தான். இவங்களுக்கு சப்ளை பண்ணா பேமெண்ட் வந்துரும், இவங்க உடனே பேமெண்ட் கொடுத்துருவான்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ண விஷயங்கள், நீங்க கொஞ்சம் ஆசைப்பட்டு பண்ண விஷயம், ஆசைப்பட்டு செஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காய் கொடுத்து இருக்காது. ஏதாவது ப்ராஃபிட் வந்துரும், ஏதாவது நன்மைகள் நடந்துடும் அப்படின்னு நினைச்சு பண்ண பிசினஸ் எல்லாமே நஷ்டமா தான் போயிருக்கும். ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்துல அதிக ஆசைகள் வரும். அந்த ஆசைகள் நிறைய விதமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நேரம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டுலையும் அந்த பிரச்சனைகள் தொடரும். ஆனா கொஞ்சம் கவனமா, அதிக ஆசைப்படாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கைய சமாளிச்சிடலாம். கஷ்டம் கிடையாது. நீங்க நினைச்ச இடத்துல இருந்து பணம் வரும், நினைச்ச இடத்துல உங்களுடைய பொருளை விற்கலாம், எல்லாமே செய்யலாம். ஏன்னா வரக்கூடிய இந்த புத்தாண்டுல உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, 10ஆம் இடத்தில் குரு இருக்காரு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இருக்கிறதுனால தொழில்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே உண்டு. முன்னர் சொன்ன மாதிரி நிறைய புண்ணியங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க. அது இப்ப கொஞ்சம் செயல் இழந்து இருந்தாலும் அதிக ஆசைப்படாம ஒரு பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி அதிக உழைப்பு போடுங்க. முன்னாடி தொழில்ல ஒரு 10 மணி நேரம் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒரு 15 மணி நேரம் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக தொழில்ல வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். ஆனா அந்த நேர சூழல் மாறுவதனாலையும் நீங்களும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து சில விஷயங்களை செய்கிறதுனாலையும் நிறைய நஷ்டங்கள் அடையக்கூடிய நேரமாக இருக்கு. அதனால அதுல மட்டும் கவனமா இருங்க. அதே போல புதிய முதலீடுகள் எதுவுமே வேண்டாம். புதுசா நான் ஒரு ஷேர் மார்க்கெட் போறேன், புதுசா தொழில் பண்றேன், நான் தொழிலில் இருந்து வேலைக்கு போறேன், வேலையிலிருந்து தொழில் பண்றேன், இல்ல வேற ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், வேற ஏதாவது ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், என் கூட பார்ட்னர் ஒருத்தர் வந்தாரு, பணம் போடுறாரு, வேற தொழில் பண்றன்னு சொல்றாரு. இதெல்லாம் செய்யாதீங்க. இது எல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு நஷ்டம்தான் வரும். ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி கடகராசி அன்பர்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தவும். ஏன்னா இந்த காலகட்டத்துல உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும். ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு சுகர், பிபி ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ஆனா நீங்களே உங்களை அறியாம அதுக்கு மாத்திரை சாப்பிட முடியாம, அதுக்கு நேரம் இல்லாம ஒழுங்கா சரியா சாப்பிட முடியாம ஒழுங்கா தூங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா அமையும். அந்த மாதிரி அமைகிறதுனால உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனா வரக்கூடிய புத்தாண்டு உடல் நலத்துல பிரச்சனைகள் கொடுக்காது. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் இந்த கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுக்கு குரு பார்வையும் இருக்கு, குருபெயர்ச்சியும் நல்லாத்தான் இருக்கு. இருந்தாலும் அஷ்டம சனி இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி திருமணம் ஆனவங்க திருமண வாழ்க்கையில தேவையில்லாத பேச்சுக்களை வச்சிக்காதீங்க. தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திருமணத்துல பிரச்சனைகள் வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. அதே போல கடகராசில ரொம்ப நாளா திருமணம் ஆகலேன்னா அத பத்தி கவலைப்படாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டா தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க கொஞ்சம் ஆசைப்பட்டோ இல்ல ஏதாவது தவறான முடிவு எடுத்து ஏதாவது பொண்ண கல்யாணம் பண்ணறீங்க, ஏதோ ஒரு பையனை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படி நினைச்சீங்கன்னா அதுல தொந்தரவுகள் வரக்கூடிய காலகட்டம். அதனால இந்த 2024ஆம் ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்க ரொம்ப நாள் ஆகாது. கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க. ஏன்னா அஷ்டம சனி இருக்கும் போது நீங்க
எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்க பார்க்கக்கூடிய வரனை ஒருமுறைக்கு 2 முறை தீர ஆராய்ந்து அந்த முடிவு பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் வராது. இந்த 2024ஆம் ஆண்டு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஆண்டாகவும் மாறப்போகுது. அதே மாதிரி திருமணத்துல பிரச்சனைகள் இருக்கு, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, தேவையில்லா சண்டைக்கு போகாதீங்க, அந்த காலத்தை கொஞ்சம் நகர்த்துங்க. உங்களுக்கு பதில் சொல்லணும்னு தேவை இல்லாம உங்களோட கோவத்தை காமிக்காதீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களோட கோவத்தை காமிக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர பிரச்சனைகள் குறையாது. அதே போல பிரிஞ்சிருக்கீங்க, சேர்ந்து வாழ நினைக்கிறேன், கொஞ்சம் அப்படின்னா பொறுமையா இருங்க. ஒரு 6 மாசம் வரைக்கும், அடுத்த குறுப்பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கு அப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா 2024ஆம் ஆண்டே நீங்க சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழல் கண்டிப்பா இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதே போல வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், வெளிநாடு ஏஜென்ட்டிடம் பணம் கொடுத்திருக்கேன், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் போகாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமாக ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரம் இந்த அஷ்டம சனி காலம். அதனால நீங்க கவனமா இருக்கணும். ஒருமுறைக்கு 2 முறை நீங்க சொல்லக்கூடிய, நீங்க பார்க்கக்கூடிய ஏஜென்ட் நல்லவரா என்று பாருங்க. அதே மாதிரி நீங்க வெளிநாட்டுல அப்ளை பண்ணி வேலைக்கு போறீங்கன்னா அந்த கம்பெனி ஓகேவான்னு தெரிஞ்சுட்டு போனா நல்லபடியா இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது. ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சு செய்யுங்க, இல்லைன்னா அதுல கண்டிப்பா பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இந்த வருஷ பிற்பகுதியில் கொஞ்சம் முயற்சிகளை அதிகப்படுத்தினீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராம நீங்க வெளிநாட்டுல இருக்கலாம். நான் வெளிநாட்டுல தான் இருக்கேன், ஆனா வேலை இல்லாம இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான முயற்சிகளை பண்ணுங்க. முயற்சிகள் பண்ணாதான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்லாவே இருக்கு, ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஆனா இந்த 2024ஆம் ஆண்டுல நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை இல்லாதவர்களுக்கும் வெளிநாட்டுல வேலைகள் திரும்ப கிடைச்சு உங்க பழைய நிலைமைக்கு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள வருடமாக வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல கடகராசி அன்பர்கள் புதுசா வீடு கட்டுறேன், நான் மேல வீடு கட்ட போறேன், ஒரு இடம் பாக்குறேன், ஒரு வீட்ல இன்வெஸ்ட் பண்ண போற, இந்த மாதிரியான புதிய முதலீடுகள் பக்கம் கண்டிப்பா போகாதீங்க. இன்னும் உங்களுடைய நேரத்தை தள்ளுங்க. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு நீங்க புதுசா வீடு கட்டுறேன், வாங்குறேன், செய்றேன்னு எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. அது பண்ணாம இருங்க, ரொம்ப நல்லது. அல்லது வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறமாவது தள்ளி வைங்க. அதுக்கப்புறம் அத பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் டாக்டரை பாருங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. அத பெருசானதுக்கு அப்புறம் நம்ம போய் பார்த்தா பிரச்சனைய சரி பண்ண முடியுமோ முடியாதுன்னு யோசிச்சு வருத்தப்பட்டா எந்த பொருளும் கிடையாது. மொத்தத்துல 2024ஆம் ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு நல்லதும் நடக்க போது, கெட்டதும் நடக்கும் போது. அந்த கெட்டது நடக்காம இருக்க சில விஷயங்கள்ல கவனமா இருங்க. அதிகமா ஆசைப்படாதீங்க, முயற்சிகள் அதிகமா பண்ணுங்க, உழைப்பு அதிகமா போடுங்க. அந்த கெட்டதும் நல்லதாக மாறுவதற்கான ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ ஓட தகவல்கள் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.